இந்த நெய் மிளகாய் பொடியில் என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பூன் நீங்கள் அந்த மிளகாத்தூளை நீங்கள் உங்கள் சமையலில் பயன்படுத்திட்டீங்கன்னா, நீங்கள் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் நெய் ஊற்றினா எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்மெல் கொடுக்குமோ, எந்த அளவுக்கு அரோமா இருக்குமோ, அந்த உணவை என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய தன்மை அந்த நெய் மிளகாய் தூளுக்கு இருக்குது. அந்த மாதிரியான மிளகாத்தூள் நம்ம கொடுக்குறதுனால மக்கள்கிட்ட நிறைய வரவேற்பு இருக்குது. அது மூலிமா நிறைய ரெகுலர் கஸ்டமராக மாறி இருக்கிறாங்க. 5 வருஷம் எல்என்டியில் வேலை செஞ்சோம். எல்என்டியில் வேலை செஞ்சதுக்கப்புறம் இயற்கை விவசாயத்துக்கு வரோம். நான் ஒரு டீ டோட்லர். நான் ஒரு டீ காஃபி கூட பெருசாக குடிக்க மாட்டேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் கூட எனக்கு கிட்னி ஸ்டோன் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்ற தேடல் தான் நம்ம எங்கள் இயற்கை விவசாயத்துக்கு கொண்டு வந்து விட்டுச்சு. நிறைய பாத்தி முறைகள் இருக்குது. அதில் கொஞ்சம் வித்தியாசமான பாத்தி முறைகளை இந்த வட்டப்பாத்திகளை சமைக்கிறோம். தண்ணியை ஓட விடாமல் நிறுத்தி பூமிக்குள்ளே இறக்கிறது தான் இந்த வட்டப்பாத்தியோட நோக்கம். இந்த மாதிரியான வட்டப்பாத்திகள் சரிவில் செய்வாங்க. அந்த வட்டப்பாத்திலேயே இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், ஒரு கீஹோல் கார்டன் பண்ணோம். இந்த இடத்துல தான் நமக்கு தேவையான காய்கறிகளை விளை வச்சோம். அந்த உணவு காட்டில் நமக்கு தேவையான பழங்களை விளை வச்சோம். சுற்றி இருக்கிறவங்களாம் சொல்லக்கூடியது இயற்கை விவசாயத்தில் ஒன்றும் விளையாது, நாட்டு காய்கறி சுத்தமாக விளையாது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் நம்ம நட்ட வெண்டையில் 120 காய் காய்ச்சிது. அதே பக்கத்து தோட்டத்தில் இருந்த வெண்டையில் ஒரு 30 காய் தான் காய்ச்சிருந்தது. அப்போ தான் எங்களுக்கு தெரிய வந்தது, நாட்டு ரகம் இயற்கை விவசாயத்தில் ரொம்ப சூப்பராக விளையும் அப்படின்றது. நாட்டு காய்கறிகளாக இருக்கட்டும், எந்த காய்கறிகளாக இருக்கட்டும், பட்டத்தில் வச்சிங்கன்னா நட்டமே கிடையாது. அந்த பட்டம் தான் ரொம்ப முக்கியமானது. ஆனால் ஒரு மரபு விதைக்கு, ஒரு நாட்டு விதைக்கு என்ன தெரியும்னா, தனக்கு தேவையான பாக்டீரியாவை தானே உற்பத்தி பண்ணக்கூடிய சுரப்பைகளை வச்சிருக்குது தன்னுடைய வேர்க்குள்ள. எடுத்துகிட்டு போய் வைக்கும் போதே மக்களோட பார்வையே வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே நாட்டு காய்கறி, எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற வெரைட்டிஸ் மட்டும்தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். உதாரணத்துக்கு சிகப்பு வெண்டை, காசி தக்காளி, கும்கும் கேசரி தக்காளி அப்படியெல்லாம் கொண்டு போய் வைக்கும்போது நான் போயிட்டு வண்டி நிறுத்துறதுக்குள்ள என்னுடைய கஸ்டமர்ஸ் வந்து என் கூடையெல்லாம் இறக்குவாங்க. ஏன்னா காலி ஆகிடும், கிடைக்காதுன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ஒரு 4 விதையிலிருந்து ஒரு 500 வகையான விதைகளை நம்ம தோட்டத்தில் போட்டு எடுத்துகிட்டு இருக்கிறோம். அந்த விதைகளை பரவலாக்கம் செஞ்சுட்டு இருக்கிறோம். நண்பர்கள் மூலிமா தமிழ்நாடு சீட் சேவர்ஸ் நெட்வொர்க்னு ஒரு ஃபார்ம் பண்ணோம். அந்த நெட்வொர்க் மூலிமா நம்ம இந்தியா முழுக்க பயணம் செஞ்சு அங்கே இருக்கக்கூடிய பகுதி சார்ந்த விதைகளை எடுத்துகிட்டு வந்து நம்ம தோட்டத்தில் விளைய வச்சு அந்த விதைகளை எடுத்து காட்சிப்படுத்துறதா இருக்கட்டும், அதை தாண்டி அந்த விதைகளை பரவலாக்கம் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த வேலைகளை தொடர்ந்து நம்ம செய்ய ஆரம்பித்தோம். ஒரு 2 வருஷம் என்கிட்ட வருமானம் இல்லை தான், சுத்தமாக இல்லை. அதாவது வேலையை விட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 12,000 தான் கையில் வச்சுருந்தேன். இந்த நிலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பண்பட்டு வர்றதுக்கு அந்த 2 வருஷ காலம் எடுத்துக்கிச்சு. அந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிறது தான் நம்மளுடைய வெற்றி பயணமாக இருக்குது. இந்த விதைகளில் விளைஞ்ச காய்கறிகள், ஒரு தக்காளியில் ஒரு 140 ரகம் இருக்குது, கத்திரிக்காயில் ஒரு 80 ரகம் இருக்குது, மிளகாயில் ஒரு 60க்கும் மேற்பட்ட ரகங்கள், சுரக்காய், பூசணிக்காய், வெண்டைக்காய் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா நம்மளுடைய நாட்டு காய்கறிகள் எல்லாமே அழிஞ்சு போயிருக்கக்கூடிய நிலையில் இதை நம்ம தேடுறது ஒரு போதை ஆயிடுச்சு. தக்காளி வத்தலாக கொடுக்குறோம், தக்காளி ஊறுகாவை கொடுக்குறோம், தக்காளியை பவுடராக கொடுக்குறோம், கத்திரிக்காயை வத்தலாக கொடுக்குறோம், மிளகாயை வத்தலாகவும் கொடுக்குறோம், அதை அரைச்சி பொடியாகவும் கொடுக்குறோம். இன்னைக்கு மக்கள்கிட்ட பயங்கரமான வரவேற்பை பெற்றிருக்குது இந்த நெய் மிளகாய் பொடி. நம்ம விதைகள் தமிழ்நாடு மட்டும் போகிறது இல்லைங்க, இந்தியா முழுக்க போகுது. ஏன்னா நானும் இந்தியா முழுக்க பயணம் பண்ணுறேன். ஒவ்வொரு இடத்துலையும் விதை திருவிழா நடந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம போயிட்டு நம்ம விதைகளை கண்காட்சிப்படுத்துகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கண்காட்சி எதனாலனா, மக்கள் அழிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறாங்கல்ல, இதெல்லாம் விட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறாங்கல்ல, அதெல்லாம் உயிரோடு தான் இருக்குன்றதை காட்டுறோம். அந்த நம்பிக்கை கொடுக்குறது தான் நம்மளுடைய முதல் நோக்கம். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுக்கா கன்னிகாபுரம்ன்ற ஒரு சின்ன கிராமத்தில் தான் பிறந்தேன். இதே மண்ணில் தான் நான் பிறந்தது. ஃபஸ்ட்டு நம்ம ஊரில் இருந்து முதல் பட்டதாரியும் நான் தான். அதிலிருந்து வெளியே போயிட்டு வேலை செய்யக்கூடிய முதல் ஆளும் நான் தான். அப்போ ஊரே ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா பார்த்தாங்க, வீட்டில் ஒரு கௌரவமான ஒரு விஷயமா பார்த்தாங்க இந்த மாதிரி வெளியே போய் வேலை செய்கிறத. ஆனால் அன்றைக்கி தெரியல, இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நான் அதுக்கான மாற்றத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 5 வருஷம் எல்என்டியில் வேலை செஞ்சோம். எல்என்டியில் வேலை செஞ்சதுக்கப்புறம் இயற்கை விவசாயத்துக்கு வரோம். இது ஏன் இங்கே இயற்கை விவசாயத்துக்கு வரோன்னு பார்த்தோம்னா, இந்த எல்என்டியில் வேலை செய்யும்போது நம்ம உடம்புல நிறைய பிரச்சனை நடக்குது. ஊர் மாறிட்டே இருக்கிறோம். இடத்துக்கு மாறிட்டே இருக்கிறதுனாலையும் அங்கே இருக்கக்கூடிய உணவுனாலையும் நம்ம உடம்புல பிரச்சனை நடக்குது. நான் ஒரு டீ டோட்லர். நான் ஒரு டீ காஃபி கூட பெருசாக குடிக்க மாட்டேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் கூட எனக்கு கிட்னி ஸ்டோன் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்ற தேடல் தான் நம்ம எங்கள் இயற்கை விவசாயத்துக்கு கொண்டு வந்து விட்டுச்சு. நம்மக்கிட்ட இடம் இருக்குது, நம்மக்கிட்ட உழைக்கிறதுக்கு தெம்பு இருக்குது, நமக்கு அப்பா அம்மா சப்போர்ட் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இங்கே இயற்கை விவசாயத்துக்குள்ளே வந்தாச்சு. நான் வெளியிருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஃபிட்டாக இருந்தாலுமே உள்ளுக்குள்ளே சின்ன சின்ன விஷயங்கள் டேமேஜ் ஆகிட்டு இருக்குது அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக உணர முடிஞ்சது. காரணம் அங்கே இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி வேகமாக ஓடுற உலகத்தோட போட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறோம், எதுக்கு ஓடுறோன்னே தெரியாமல். ஆனால் இந்த ஓட்டம் நம்ம உடம்புல பெருமளவில் பாதிக்குது.
அங்கே இருக்கக்கூடிய உணவுகள் பெருமளவில் பாதிக்குது. அப்போ அந்த உணவை மாற்றணும், இந்த ஓட்டத்தை மாற்றணும், இந்த வாழ்க்கையை முறையே மாற்றணும் அப்படின்றதுனால தான் இயற்கை விவசாயத்துக்குள்ளே வந்தோம். இதை நோக்கமாக வச்சதுனால மட்டும்தான் இன்றைக்கி வரையும் நம்மளால் நிலைச்சி நிற்க முடியுது. ஏன்னா உணவுன்றது ஒரு நிரந்தரம். அப்போ நல்ல சத்தான காய்கறிகள் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த விதைகளை தேட ஆரம்பித்தோம். ஒரு சின்ன காய்கறி விதைகளை வாங்குறதுக்கு சீர்காழி நடந்த விதை திருவிழாவுக்கு போனோம். அந்த விதை திருவிழாவில் ஒரு 4 விதை கிடைச்சிது. சிகப்பு வெண்டை, எண்ணெய்தந்த வெண்டை, காசி தக்காளி, மதனப்பள்ளி தக்காளி, இன்னும் கொஞ்சம் விதைகள். இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஒரு 2 சென்ட் நிலத்தை சோளம் போட்டு அறுத்து எடுத்துருப்பாங்க. அந்த அறுத்து எடுத்துக்கிட்டு முன்னாடி அறுக்கு போயிட்டே இருக்கும் அந்த மாட்டுக்கு போட்ட சோளம். அந்த பின்னாடி இருந்த அந்த அறுத்து எடுத்த நிலத்தை கையாலேயே கொத்தி, இங்கே பக்கத்து நிலத்தில் கொஞ்சம் சொனப்பில்லுன்னு நம்ம சொல்லுவோங்க, களையாக முளைச்சி கிடக்கும். அந்த புல்லுகளை எடுத்துகிட்டு வந்து உள்ளே, அதாவது மேட்டு பாத்தி அமைச்சோம். அந்த இருமடி பாத்திக்குள்ளே அந்த உள்ள எல்லாமே ஸ்டஃப் பண்ணி, அதுக்கப்புறம் எருவு நம்மக்கிட்ட இருந்த மாட்டு எருவு கொட்டி, அந்த ஒரு 2 சென்ட்டில் ஆரம்பித்தோம் அந்த விதைகளை வச்சு. அந்த விதைகள் விளைஞ்சதை பார்க்கும்போது தான் தெரியுது இயற்கை விவசாயத்தில் எல்லாமே சாத்தியன்றத ஒரு நம்பிக்கை பிறக்குது. எனக்கும் சரி, எங்கள் அப்பாவுக்கும் சரி. எங்கள் அப்பாவும் எங்க கூட செஞ்சுட்டே இருந்தாலுமே இயற்கை விவசாயத்தில் இதெல்லாம் விளையுமா, இவ்வளோ விளையுமா அப்படின்றத யோசிச்சுட்டே இருந்தாங்க. அதாவது நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தாங்க. ஆனால் நான் இருக்கேன் அப்படின்றதுனால என் கூட நின்றுட்டு இருந்தாங்க. அப்படி ஆரம்பிச்சது தான் இந்த பயணம். இன்னைக்கு ஒரு 4 விதையிலிருந்து ஒரு 500 வகையான விதைகளை நம்ம தோட்டத்தில் போட்டு எடுத்துகிட்டு இருக்கிறோம். அந்த விதைகளை பரவலாக்கம் செஞ்சுட்டு இருக்கிறோம். இதுக்கு நடுவில் நம்ம வேலையை விட்டு வந்த உடனே செஞ்ச ஒரு முக்கியமான விஷயம் தான் உணவு காடு. இந்த உணவு காடு பற்றி சொல்லணும்னா இது ஒரு 7 லேயர் ஃபார்மிங்னு சொல்லுவாங்க. 7 அடுக்கான விவசாய முறை. அது காடுகளை பார்த்து காப்பி பண்ணுறது. நம்ம இது ஆரம்ப காலத்தில் வந்தப்போ ஒரு 3 ட்ரைனிங் அட்டன் பண்ணேன். அதில் நம்மாழ்வார் வானகத்தோட ட்ரைனிங் ஒன்று, பாமையனையோட ட்ரைனிங் ஒன்று, இன்னொன்று பாண்டிச்சேரியில் ஒரு ட்ரைனிங் பெபிள் கார்டனில். நான் நிறைய பண்ணைகளை விசிட் பண்ண ஆரம்பித்தேன். எங்கெல்லாம் இயற்கை விவசாயம் செய்கிறாங்க அப்படின்னு கேள்விப்படுறோமோ, எங்கெல்லாம் சிறப்பாக செய்கிறாங்கன்னு கேள்விப்படுறோமோ, அந்த மாதிரி ஒரு 15லேருந்து 20 பண்ணையை அந்த ஒரு வருஷத்தில் மட்டும் நம்ம சுற்றிருப்போம். அப்போ லீவில் வரும்போது என்ன பண்ணுவோன்னா, இங்கன்னு இல்லை, நான் மத்திய பிரதேசில் இருக்கும்போதும் சாகரில் ஆகாஷ் சௌராசியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவார்ட் வின்னர் ஃபார்மர் இருக்கிறார். அவர்கிட்டையும் போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ட்ரைனிங் எடுத்து அங்கே என்ன பண்ணுறாங்க, எந்த மாதிரி முறையில் இந்த மாதிரியான இயற்கை விவசாயத்தை பண்ணுறாங்க. ஏன்னா இயற்கை விவசாயமே நமக்கு புதுசு அப்படின்னும் போது நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. பயோடைனமிக் இருக்குது, பெர்மாகல்ச்சர் இருக்குது, அது இல்லாமல் நேச்சுரல் ஃபார்மிங்னு ஒன்று இருக்குது. இதில் நிறைய பஞ்சகாவியா மட்டும் பயன்படுத்தி செய்யக்கூடிய மாதிரியான நிறைய இயற்கை விவசாய முறைகள் இருக்கும்போது நம்ம எதை ஃபாலோ பண்ண போகிறோம், எது நமக்கு செட் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கையில் எடுத்தது தான் பெர்மாகல்ச்சர். அந்த விவசாய முறையை கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய பண்ணைகளை போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில் ஆரோ ஆர்ச்சிடுக்கு அப்புறம் பெபிள் கார்டன், இந்த மாதிரியான நிறைய விவசாய பண்ணைகளை போய் பார்க்குறோம். அதிலிருந்து நிறைய அறிவை கற்றுக்குறோம். அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம தோட்டத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டோம்னா எல்லாத்தையுமே செஞ்சிட முடியாது. ஏன்னா விவசாயன்றது லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக். நம்ம நிலத்தில் என்ன எப்படி செய்யணுன்றதை நம்ம தான் முடிவு பண்ணணும். இன்னொன்று விவசாயன்றது ஃபார்மர் ஸ்பெசிஃபிக்கும் கூட. நான் என்ன விளைவிக்கணுன்றது நான் தான் முடிவு பண்ணணும். அப்போ எல்லாத்தையும் விளைவிக்கணுன்ற பட்சத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். பொருளாதார ரீதி எப்படி தயாராகணுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் தான் நிறைய பேர் தோற்று போயிடுறாங்க. எல்லாத்துலேயும் ஜெயிச்சவங்க கூட இந்த பொருளாதாரத்தில் தோற்று போயிடுறாங்க. காரணம், அந்த ஐடிலேயோ இல்லை வெளியே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இருக்கக்கூடிய அந்த லைஃப் ஸ்டைலை விவசாயத்துக்கு வந்த அப்புறமும் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ நான் என்ன செஞ்சேன்னா, நம்மளை சுற்றி எதெல்லாம் ஆடம்பரமாக எனக்கு தோணுதோ அது எல்லாத்தையுமே விட்டுட்டு வெறும் பேசிக் லைஃபுக்கு நம்ம ரீட்டைன் ஆகிறோம். அந்த இடத்துல இருக்கும்போதே, வேலையில் இருக்கும்போதே அப்படி பழக்கப்பட்டதுனால தான் இங்கே என்னால் 0 காஸ்ட் ஆஃப் லிவிங்கில் நம்மளால் இருக்க முடிஞ்சது. ஒரு 2 வருஷம் என்கிட்ட வருமானம் இல்லை தான், சுத்தமாக இல்லை. அதாவது வேலையை விட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 12,000 தான் கையில் வச்சுருந்தேன். அந்த 12,000 எடுத்துகிட்டு ஏறு ஓட்டுறதுக்கு, விதை விதைக்கிறதுக்கு, அந்த மாதிரியான செலவுகளுக்கே பெருசாக போயிடுச்சு. அப்போ அந்த ஒரு 2 வருஷ காலகட்டம் எனக்கு வருமானம் பெருசாக இல்லை. ஒரு சின்ன சின்ன கீரை போடுவேன் அந்த டைமில், காலத்துக்கு ஓட்டும். பட் ஆனால் அது வருமானமாக பார்க்க முடியாது. அன்றைக்கி என்ன செலவோ, நாளைக்கு ஏறு ஓட்டினோம்னா இன்றைக்கி கீரை விற்றுச்சுன்னா அந்த ஏறு ஓட்டுறதுக்கான காசு கிடைக்கும். இந்த நிலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பண்பட்டு வர்றதுக்கே அந்த 2 வருஷ காலம் எடுத்துக்கிச்சு. அந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிறது தான் நம்மளுடைய வெற்றி பயணமாக இருக்குது. விதையை வாங்குகிறோம், விதைகளை வாங்கி விதைக்கிறோம். என்னென்ன விதைகள்னு கேட்டிங்கன்னா, தானியத்தில் ஒரு 5 வகை, பயிரில் ஒரு 5 வகை, நறுமண பொருட்களில் ஒரு 5 வகை, எண்ணெய் வித்துக்களில் ஒரு 5 வகை, அது இல்லாமல் உரப்பயிர்கள்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி பயிர்களில் ஒரு 5 வகை. இது எல்லாத்தையுமே ஒரு 20 கிலோ வாங்கி அந்த 1 ஏக்கர் நிலத்தில் விதைக்க ஆரம்பிக்கிறோம். இதுதான் எங்களுடைய அந்த இயற்கை விவசாயத்துக்கான மாற்றத்துக்கான ஒரு முதல் படி. இந்த போட்டு நம்ம அதை மடக்கி ஓட்டி மறுபடியும் பயிர் வைக்கும்போது தான் தெரியுது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மண் மாறுது. கொஞ்சம் கொஞ்சமாக இதில் மண்புழுக்கள் வர ஆரம்பிச்சிது. சாண வண்டுக்கள், இந்த சாண வண்டுக்கள் பற்றி பெரிய சொல்லிகிட்டே இருக்கணும். ஆனால்
யாரும் பேசுகிறதே இல்லை. இந்த சாண வண்டு சுத்தமாகவே இல்லாமல் போயிடுச்சு. இந்த சாண வண்டுகள் திரும்ப வந்தது தான் எங்களுக்கு பெருசாக ஒரு உயிர் வந்த மாதிரியான ஒரு உணர்வை கொடுத்தது. அது இல்லாமல் நம்ம உணவு காட ஆரம்பிச்சிட்டோம். அதே நேரத்தில் கூட கள்ளிக்காக்கா, குருவிகள், சிட்டுக்குருவிகள் எல்லாம் பார்க்க முடிஞ்சது. இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயம் எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்தது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நிலம் மாறிட்டு இருக்குது. அப்போ இந்த வேளாண்மையை உழவில்லா வேளாண்மையை மாற்றணும். நம்ம ஆரம்பத்தில் டிராக்டர் வச்சு ரொட்டேட்டர் வச்சு அடித்து நம்ம ரெடி பண்ணாலும் கூட இனிமேல் இதை உழவில்லா வேளாண்மையாக மாற்றணும். அதை தான் நிரந்தர வேளாண்மைன்னு சொல்கிறோம். அந்த நிரந்தர வேளாண்மைக்கு ஒரு படியாக எடுத்து வச்சோம். அதிலிருந்து வருமானம் பெருசாக வரலைன்னா கூட அந்த செடிகள் வளர்றதும் பூக்குறதும் காய்க்கிறதும் கொடுக்கக்கூடிய அந்த சந்தோஷம் எங்களுக்கு ரொம்ப பெரிதளவில் இருந்துச்சு. இதில் வருமானம் ஏன் இல்லைன்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே நம்ம வச்சதெல்லாம் பெருசாக மரப்பயிர்கள். அப்போ மரப்பயிர்கள் வளர்ந்து வந்து காய்கனிகளை கொடுக்கறதுக்கு குறைஞ்சது ஒரு 5 வருஷம் ஆகும். இன்றைக்கி தான் அது எல்லாமே காய்ச்சிட்டு இருக்குதுங்க. அதே நேரத்தில் உணவு காடுன்னு சொல்லிட்டு ஒரு 35 சென்ட் நமக்கு தேவையான பழங்களை நம்மளே உற்பத்தி பண்ணணும் அப்படின்றதுக்காக, அதை தாண்டி ஒரு சின்னதாக ஒரு 10 சென்ட்டில் ஒரு கீஹோல் கார்டன்னா என்னென்னா, நம்மளுடைய மேட்டு பாத்தி முறைகளில் நிறைய பாத்தி முறைகள் இருக்குது. அதில் கொஞ்சம் வித்தியாசமான பாத்தி முறைகளை இந்த வட்டப்பாத்திகளை சமைக்கிறோம். காரணம், இந்த வட்டப்பாத்திகள் சரிவில் இருக்கக்கூடிய தண்ணிகளை நிறுத்தி வைக்கக்கூடியதாக இருக்கும், ஒரு பிறை நிலா மாதிரி. அப்போ இதை நிறுத்தி வைக்கணும் போது அதை தண்ணியை ஓட விடாமல் நிறுத்தி பூமிக்குள்ளே இருக்கிறது தான் இந்த வட்டப்பாத்தியோட நோக்கம். இந்த மாதிரியான வட்டப்பாத்திகள் சரிவில் செய்வாங்க. அந்த வட்டப்பாத்திலேயே இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், ஒரு கீஹோல் கார்டன் பண்ணோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு SBIயோட சிம்பிள் எப்படி இருக்குமோ, ஒரு பூட்டுக்குள்ளே சாவி போடும்போது என்ன சிம்பிள் இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு கார்டனாக இருக்கும். இந்த இடத்துல தான் நமக்கு தேவையான காய்கறிகளை விளைவிச்சோம். அந்த உணவு காட்டில் நமக்கு தேவையான பழங்களை விளைவிச்சோம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையை இந்த இயற்கை விவசாயத்தோடு சேர்ந்து இந்த உணவுகளை நம்மளே, அதாவது இன்றைக்கி நம்ம தட்டில் கிடைக்கக்கூடிய 90% உணவு நம்ம தோட்டத்துலேருந்து வந்ததுன்னு சொன்னால் அதுக்கு மிகையாகாது. அதுதான் எங்களுடைய வெற்றியாக பார்க்குறோம். இப்போ தான் நம்ம விதைகளை சேகரிக்க ஆரம்பிக்கிறோம். அதுலேருந்து காய்கறிகள் உற்பத்தி பண்ணுறோம். அந்த காய்கறிகளை சந்தை கொடுக்குறோம். இங்கே வேலூரில் இயற்கை விவசாய சந்தையாக நம் சந்தைன்னு ஒரு சந்தை இருக்குது. அதில் ஞாயிற்றுக்கிழமை கொடுக்க ஆரம்பித்தோம். மீதி இருக்கிற நடுவில் இருக்கிற ஒரு நாளில் ஒரு சிலருக்கு டெலிவரியாக கொடுக்க ஆரம்பித்தோம் வேலூரில் இருக்கிறவங்களுக்கு. அதை தாண்டி நம்ம ஊரில் லோக்கல் சந்தை இருக்குது. அந்த லோக்கல் சந்தையில் நம்ம காய்கறிகளை கொண்டு போய் வச்சோம். எடுத்துகிட்டு போய் வைக்கும் போதே மக்களோட பார்வையே வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே நாட்டு காய்கறி, எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற வெரைட்டிஸ் மட்டும்தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். உதாரணத்துக்கு சிகப்பு வெண்டை, காசி தக்காளி, கும்கும் கேசரி தக்காளி அப்படிலாம் கொண்டு போய் வைக்கும்போது நான் போயிட்டு வண்டி நிறுத்துறதுக்குள்ளே என்னுடைய கஸ்டமர்ஸ் வந்து என் கூடையெல்லாம் இறக்குவாங்க. ஏன்னா காலி ஆகிடும், கிடைக்காதுன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த அளவுக்கு வரவேற்பு நமக்கு அந்த ஒரு 3வது வருஷத்துலேருந்து கிடைக்க ஆரம்பிச்சது. அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நம்ம சிறப்பாக போயிட்டுருக்கு. பொருளாதார ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நகர்ந்துக்கிட்டே இருக்கிறோம். சுற்றி இருக்கிறவங்களாம் சொல்லக்கூடியது இயற்கை விவசாயத்தில் ஒன்றும் விளையாது, நாட்டு காய்கறி சுத்தமாக விளையாது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் நம்ம நட்ட வெண்டையில் 120 காய் காய்ச்சிது. அதே பக்கத்து தோட்டத்தில் இருந்த வெண்டையில் ஒரு 30 காய் தான் காய்ச்சிருந்தது. அப்போ தான் எங்களுக்கு தெரிய வந்தது, நாட்டு ரகம் இயற்கை விவசாயத்தில் ரொம்ப சூப்பராக விளையும் அப்படின்றது. அப்போ அப்படி இருக்கக்கூடிய நாட்டு ரகத்தை இன்னும் கொஞ்சம் தேடுவோம்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருந்தோம். இந்த வெண்டை மட்டும் இல்லாமல் தக்காளியாக இருக்கட்டும், கத்திரிக்காவாக இருக்கட்டும், எல்லாமே நாட்டு ரகத்தை பண்ணும்போது அதில் கிடைக்கக்கூடிய விளைச்சல் ரொம்ப பெருசாக இருந்தது. இது LNTயில் வேலை செய்யும்போது கிடைச்ச மனநிறைவோட, LNTயில் வேலை செய்யும்போது ஃபோனில் அந்த காசு வரும், அந்த காசை பார்த்த உடனே கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை விடவும் இது ரொம்ப பெருசுன்னு சொல்லலாம். இதை பார்த்து தான் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக இதை நம்ப ஆரம்பித்தாங்க. இயற்கை விவசாயமும் சாத்தியன்றதை நம்ப ஆரம்பித்தாங்க. அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட சப்போர்ட்டை தான் இன்றைக்கி நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்கிறோம். ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு வருஷம் 2 வருஷம் நம்ம வீட்டு தேவையை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு மட்டும்தான் நம்ம விளைய வச்சோம். அவ்வளோதான் நம்மக்கிட்ட விளைஞ்சதும் கூட. ஆனால் அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அப்படி விளைஞ்சதில் நிறைய இருக்கிறதுல நம்ம சந்தைக்கு கொடுக்க ஆரம்பித்தோம். அந்த சந்தை கொடுத்ததில் நிறைய வரவேற்பு. அந்த டைமில் நல்லாவே லாபகரமாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் நம்ம இயற்கை விவசாயம். ஏன்னா வெளியே விற்கிற காய்கறிகளை விட இயற்கை விவசாயத்தில் விளைஞ்ச காய்கறிகளுக்கு ஒரு 2 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இன்னும் நாட்டு காய்கறின்னு வந்தால் ஒரு 5 ரூபா கூட எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அப்போ அப்படின்ற பட்சத்தில் அந்த காய்கறிகள் நம்மக்கிட்ட விளைஞ்சதும் அதிகம், அப்போ லாபகரமாக இருந்தது. காரணம், நம்ம பட்டத்தில் விதைச்சது தான். நாட்டு காய்கறிகளாக இருக்கட்டும், எந்த காய்கறிகளாக இருக்கட்டும், பட்டத்தில் விதைச்சிங்கன்னா நட்டமே கிடையாது. அந்த பட்டம் தான் ரொம்ப முக்கியமானது. எல்லா நேரத்துலையும் எல்லா காய்கறியும் சாப்பிடணும்னு நினைக்கிற அந்த மனப்பான்மை தான் இங்கே இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்குது. நம்ம என்ன சொல்லக்கூடியது, வேங்கையிலிருந்து செம்மரம் வரைக்கும் நம்ம தோட்டத்தில் வச்சுருக்கிறோம். இது இல்லாமல் 15 வகையான பழமரங்கள் வச்சுருக்கிறோம். இது இல்லாமல் ஒரு 500 ரகமான காய்கறிகள் வச்சுருக்கிறோம். இது எல்லாமே நமக்கு அருமையாக பலன் கொடுத்துட்டு இருக்கிறது தான் உண்மை.
அப்போ இயற்கை விவசாயத்தில் இது விளையாது இது விளையும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. சரியான நேரத்தில் சரியான விதைகளை போடுங்க, இயற்கை விவசாயமும் செழிக்கும். நம்ம இந்த நிரந்தர வேளாண்மைக்கான வர்றதுக்கான ஒரு கட்டாயம் இருந்துச்சு, அது நம்மளா கையில் எடுக்கல. கட்டாயம் என்னன்னு பார்த்தோம்னா, சுற்றி எல்லாருமே கலக்கா போட்டாங்க, நெல் போட்டாங்க. ஆனால் நமக்கு வர்றதுக்கு வழி இல்லை, டிராக்டர் வர்றதுக்கு. அப்படி டிராக்டர் வர முடியாதுன்ற பட்சத்தில் என்ன பண்ணணும்? அப்போ இருக்கக்கூடிய விவசாய முறைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அன்றைக்கி எல்லாருமே ஏற்கலைப்பை தூக்கி தோல் மேலே வச்சுக்கிட்டு மாட்டை ஒரே ஒரு வரப்பில் ஓட்டிகிட்டு போயிட்டே இருப்பாங்க. எந்த நிலமா இருந்தாலும் உழுது போட்டு வந்துடுவாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக மாடு இல்லாத போனதுனாலையும் டிராக்டர் அதிகமாக உள்ளே வந்ததுனாலையும் எல்லாருமே சுற்றி விவசாயம் பண்ணிட்டாங்கன்னா நடுவில் இருக்கிற நம்ம நிலம் மாட்டிக்குது. அப்போ இந்த நிலத்தை மறுபடியும் உழாத மாதிரி மாற்றணும் அப்படின்றது தான் நம்மளுடைய நோக்கமாக இருந்துச்சு. அப்படி வந்தது தான் பெர்மாகல்ச்சர். அதுதான் நம்ம உணவு காடாக மாற்றிருக்கிறோம், நிரந்தர வேளாண்மைக்கான ஒரு சின்ன கட்டமைப்பாக மாற்றிட்டு இருக்கிறோம். அதே மாதிரியான வீட்டு தோட்டமும் வச்சுருக்கிறோம், அதே மாதிரியான ஒரு பழத்தோட்டமும் வச்சுருக்கிறோம். இயற்கை விவசாயத்தில் வெறும் காய்கறிகளை மட்டும் வளர்க்குறோம் அப்படின்றது தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த காய்கறிகள் எல்லாமே மரபு காய்கறிகள் தான் உண்மை. அந்த மரபு காய்கறிகளில் பல ரகங்கள் இருக்குது. அதாவது எதை நம்ம மரபு ரகம்னு சொல்கிறோம் அப்படின்றது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த விதை மனுஷனால் மாற்றம் அடையாமல் இயல்பாகவே இயற்கையாகவே ஒரு மாற்றத்தை உருவாக்கிக்கிட்டு வந்துட்டே இருக்குதோ அந்த மாதிரியான காய்கறிகளை தான் நம்ம மரபு விதைகள் காய்கறிகள் சொல்கிறோம். அந்த மாதிரியான விதைகளை தான் நம்ம மக்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம். இந்த விதைகளில் விளைஞ்ச காய்கறிகள், ஒரு தக்காளியில் ஒரு 140 ரகம் இருக்குது, கத்திரிக்காயில் ஒரு 80 ரகம் இருக்குது, மிளகாயில் ஒரு 60க்கும் மேற்பட்ட ரகங்கள், சுரக்காய், பூசணிக்காய், வெண்டைக்காய் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா நம்மளுடைய நாட்டு காய்கறிகள் எல்லாமே அழிஞ்சு போயிருக்கக்கூடிய நிலையில் இதை நம்ம தேடுறது ஒரு போதை ஆயிடுச்சு. ஆரம்பத்தில் ஒரு 5 காய்கறிகளை நம்ம ஆரம்பிச்சது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தேடல் அதிகமாக நண்பர்கள் கிடைச்சாங்க. அந்த நண்பர்கள் மூலிமா தமிழ்நாடு சீட் சேவர்ஸ் நெட்வொர்க்னு ஒரு ஃபார்ம் பண்ணோம். அந்த நெட்வொர்க் மூலிமா நம்ம இந்தியா முழுக்க பயணம் செஞ்சு அங்கே இருக்கக்கூடிய பகுதி சார்ந்த விதைகளை எடுத்துகிட்டு வந்து நம்ம தோட்டத்தில் விளைய வச்சு அந்த விதைகளை எடுத்து காட்சிப்படுத்துறதா இருக்கட்டும், அதை தாண்டி அந்த விதைகளை பரவலாக்கம் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த வேலைகளை தொடர்ந்து நம்ம செய்ய ஆரம்பித்தோம். நம்ம இன்றைக்கி விவசாயத்தை தாண்டி உணவு காட்டை தாண்டி விதைகளுக்காக தான் பிரதீப் குமார் அப்படின்ற மாதிரி தான் மக்களுக்கு தெரியும். இதிலேருந்து தான் நம்ம தாய்மண் பிரதீப் குமார் வந்தது. இந்த தாய்மண் வர்றதுக்கான காரணம் என்னென்னா, நான் விவசாயத்தில் நிறைய வீடியோக்கள் நிறைய பார்த்துருக்குறேன், நிறைய இடத்துல போயிட்டு ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்கிறேன். இப்போ படித்த புத்தகம்னு பார்த்தோம்னா ஒரே ஒன்று தான், அந்த தாய்மண். அந்த தாய்மண்ணு சொல்லக்கூடிய நம்மாழ்வார் எழுதின புத்தகம். அந்த புத்தகத்தை மட்டும்தான் நான் படித்தேன். அதனால் அந்த தாய்மண்ணுன்ற பெயரை என் தோட்டத்துக்கு வச்சோம். அப்போ வரவங்கெல்லாம் கேட்கும்போது தாய்மண் பிரதீப் குமார்னு சொல்ல அது அப்படியே மாறி போய் இன்றைக்கி தாய்மண் பிரதீப் குமாராக வந்து நிற்கிறேன். இந்த விதைகள் எல்லாமே மரபு விதைகள். இந்த மரபு விதைகளை அடுத்த தலைமுறை கொண்டு போய் கொடுக்கறது தான் இங்கே இயற்கை விவசாயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக செழிக்க வைக்குன்றது நாங்கள் முழுசாக நம்புகிறோம். காரணம், ஒரு மரபு விதைக்கு தெரியும், ஒரு தோட்டத்தில் ஒரு மண்ணுக்குள்ளே விழுந்துச்சுன்னா தனக்கான நுண்ணுயிரை தானே பிரிக்க தெரியும். அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய ஜீவாமிர்தமாக இருக்கட்டும், பஞ்சகவ்யாவாக இருக்கட்டும், அது தாண்டி இருக்கக்கூடிய நிறைய வேஸ்ட் டிகம்போசர், அந்த மாதிரி இருக்கக்கூடிய எந்த ஒரு நுண்ணுயிர் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா மண்ணுக்குள்ளே போயிட்டு அங்கே மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை பிரித்து எடுத்து செடிக்கு கொடுக்குது. ஆனால் ஒரு மரபு விதைக்கு, ஒரு நாட்டு விதைக்கு என்ன தெரியும்னா, தனக்கு தேவையான பாக்டீரியாவை தானே உற்பத்தி பண்ணக்கூடிய சுரப்பைகளை வச்சிருக்குது தன்னுடைய வேர்க்குள்ள. அப்போ இந்த வீரிய ரக விதைகள், அதாவது இதை தான் நம்ம வீரிய ரகம்னு சொல்கிறோம். காரணம், இந்த மரபு ரகங்கள் தான் வீரியமாக இருக்குது. இந்த விதைகளை நீங்கள் உங்கள் மண்ணில் போடும்போது உங்கள் தண்ணிக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் மண்ணுக்கு ஏற்ற மாதிரியான நுண்ணுயிர்களை பெருக்கம் செஞ்சு அது தன்னைத்தானே வளர்த்துக்கிறதுக்கு தேவையான சக்திகள் அந்த விதைகளுக்குள்ள இருக்குது. அது நல்ல விளைச்சலையும் கொடுக்குது. இது ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, காட்டில் இருந்த ஒரு விதை மாதிரி தான். எப்படி ஒரு களைச்செடி முளைச்சி உங்கள் தோட்டத்தில் நல்லா வளருதோ அதே மாதிரி தான் இந்த மரபு காய்கறிகள் விதைகளோட விதைகளையும். அப்போ அதுவும் களைச்செடிகள் மாதிரி விழுந்து முளைச்சி காய்ச்சி மறுபடியும் வெடித்து விழுந்து முளைச்சி காய்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய பல தலைமுறைகளை அது உள்ளே வச்சுருக்குது. அதை தான் நம்ம மறுமுளைப்பு திறன் இருக்கக்கூடிய விதைகள்னு சொல்கிறோம். அப்போ அந்த மாதிரியான விதைகளை தான் நம்ம மரபு விதைகள்னு சொல்கிறோம். அந்த விதைகளை தான் பரவலாக்கம் பண்ணிகிட்ருக்குறோம். 1 இல்லை 2 இல்லை, இது வரைக்கும் ஒரு 20,000 பேருக்கும் மேற்பட்ட மக்களுக்கு நம்ம இந்த விதைகளை கொடுத்துருக்குறோம். நம்ம விவசாயிகள்னு சொல்லும்போது தோட்டம் வச்சுருக்கிறவங்க மட்டும் கிடையாது, மண் இருக்கிறவங்க மட்டும் கிடையாது, மாடி தோட்டம் வச்சுருக்கிறவங்களும், ஒரு கப்பில் ஒரு செடி வளர்த்தா கூட நீங்களும் ஒரு விவசாயி தான். உங்களுக்கும் இந்த விதைகள் கிடைக்கும்ன்றது தான் உண்மை. 2 சென்ட்டில் தொடங்கின இந்த விவசாயத்தோட அந்த பயணம் இன்றைக்கி ஒரு 6 ஏக்கராக கன்வெர்ட் ஆகி நிற்குது. காரணம், நம்ம இந்த 1 ஏக்கரில் செய்கிறத பார்த்து எங்கள் மாமா என்னுடைய நிலத்தில் நீங்கள் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அதை நம்ம இங்கே
எங்களுடைய பாட்டி நிலத்துலையும் போயிட்டு இப்போ நம்ம அந்த இயற்கை விவசாய முறைகளையும் இயற்கை காய்கறிகளையும் விளைவிச்சிட்டு இருக்கிறோம். அந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 140 ரகமான தக்காளி, ஒரு 60 ரகமான கத்திரிக்காய், ஒரு 80 ரகமான மிளகா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பலவிதமான காய்கறிகள், இதில் மஞ்சள், கிழங்கு, கேழ்வரகு, நெல், வாழை அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். நமக்கு தேவையான எல்லாத்தையுமே அங்கே உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது என்னன்னா ஒவ்வொரு முறையும் பயிர் சுழற்சின்றதை நம்ம கரெக்டாக பார்ப்போம். பயிர் சுழற்சி மட்டும்தான் ஒரு பயிரோட வீரியத்தன்மையை அதிகப்படுத்திகிட்டே இருக்குது. அப்போ அந்த பயிர் சுழற்சி எப்படி நம்ம பார்ப்போம்னா, ஒரு வெத்திலை தாவரம், 2 வெத்திலை தாவரம் நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம், பார்த்துருப்போம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய தாவரங்களை ஒரே மாதிரி போடாமல் மாற்றி போடுறது மூலியமாகவும், கிழங்குகளை சேர்த்து பயிர் பண்ணுறது மூலியமாகவும், லெகியூம்ஸை சேர்த்து பயிர் பண்ணுறது மூலியமாகவும், இதை ஒரு வருஷம் ஒரு இடத்துல போட்டதை அதே இடத்துக்கு அது மறுபடியும் வரணும்னா 2 வருஷம் எனக்கு காலம் தேவைப்படுது. அந்த காலத்தை கொடுத்தோம்னா நம்ம எந்த விதமான உரமும் கொடுக்காம விளையுதுன்றது தான் உண்மை. அப்போ அந்த 2 விஷயமான காலம் எப்படி கொடுக்க முடியும்னா, ஒரு இடத்துல ஒரு சின்ன பிளாட்டாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறீங்க, ஒரு 10 சென்ட் 20 சென்ட் நிலம் எடுக்கிறீங்கன்னா அந்த நிலத்தில் ஒரு பயிர் விதைக்கிறீங்க. அதே பயிரை மறுபடியும் அந்த இடத்துக்கு வரணும்னா, அதே குடும்பத்தை சார்ந்த பயிராக இருந்தாலும் கூட வரணும்னா ஒரு 2 வருஷ காலம் அவகாசம் கொடுக்குறோம். அப்போ அவகாசமாக என்ன கொடுக்குறோம்னா, நம்ம வேறு பயிர்களை மாற்றி பண்ணுறோம். இப்போ நெல் நட்ட இடத்துல காய்கறிகளை பண்ணுறோம், வேர்க்கடலை போடுறோம், அதுக்கப்புறம் கேழ்வரகை போடுறோம், மஞ்சளை போடுறோம், வெத்தலைவள்ளி கிழங்கு போடுறோம் அப்படின்ற மாதிரியான பயிரை மாற்றுறோம். இதில் நம்ம நிறைய காய்கறிகள் பண்ணுறது இல்லாமல் இதை மதிப்பு கூட்டியும் கொடுத்துட்ருக்குறோம். தக்காளியில் தக்காளி வத்தலாக கொடுக்குறோம், தக்காளி ஊறுகாவாக கொடுக்குறோம், தக்காளியை பவுடராக கொடுக்குறோம், கத்திரிக்காயை வத்தலாக கொடுக்குறோம், மிளகாயை வத்தலாகவும் கொடுக்குறோம், அதை அரைச்சி பொடியாகவும் கொடுக்குறோம். இந்த பொடியில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம நெய் மிளகாய் போடுவோம். ஒரு சீசனுக்கு ஒரு முறை தான் காய்க்கும். அந்த ஒரு டைமில் எல்லாத்தையுமே வித்துற முடியறது கிடையாது, அந்த விதைகளையும் வித்துற முடியறது கிடையாது. அப்போ நம்மக்கிட்ட நிறைய குவான்டிட்டி மிச்சமாகுது. அந்த விதைகள் எடுத்த தோலை எடுத்து என்ன பண்ணுறோம், காய வச்சு அது கூட சமப்பங்கு காந்தாரி மிளகா, சம்பா மிளகா, நம்ம நாட்டு மிளகா, இது 4த்தையும் போட்டு அரைச்சி இதை பொடியாக மாற்றி கொடுக்குறோம். இன்றைக்கி மக்கள்கிட்ட பயங்கரமான வரவேற்பை பெற்றுருக்குது இந்த நெய் மிளகாய் பொடி. இந்த நெய் மிளகாய் பொடியில் என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பூன் நீங்கள் அந்த மிளகாத்தூளை நீங்கள் உங்கள் சமையலில் பயன்படுத்திட்டிங்கன்னா, நீங்கள் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் நெய் ஊற்றினா எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்மெல் கொடுக்குமோ, எந்த அளவுக்கு அரோமா இருக்குமோ, அந்த உணவை என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய தன்மை அந்த நெய் மிளகாய் தூளுக்கு இருக்குது. அந்த மாதிரியான மிளகாத்தூள் நம்ம கொடுக்குறதுனால மக்கள்கிட்ட நிறைய வரவேற்பு இருக்குது. அது மூலிமா நிறைய ரெகுலர் கஸ்டமராக மாறி இருக்கிறாங்க. இது இல்லாமல் நம்ம தேன், நெய், கருப்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை விளைபொருட்களையும் கொடுத்துட்ருக்குறோம். கேழ்வரகு, சிறுதானியங்கள், இந்த மாதிரியான பொருட்களையும் மக்களுக்கு கொடுத்துட்ருக்குறோங்க. தாய்மண் ஆர்கானிக்ஸ் என்ற பேரில் கொடுத்துட்ருக்குறோம். மார்க்கெட்டில் இருக்கிற வேலைக்கும் நம்மளுடைய வேலைக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம். அதாவது 200 ரூபாய் தக்காளி விற்றாலும் நம்மக்கிட்ட 50 ரூபா தான், இல்லை 100 ரூபா விற்றாலும் 50 ரூபா தான், 10 ரூபா விற்றாலும் அதே 50 ரூபா தான். ஏன்னா என்னுடைய உழைப்புன்றது ஏர் ஓட்டுறதுக்காக இருக்கட்டும், பாத்தி போடுறதுக்காக இருக்கட்டும், நடுறதுக்காக இருக்கட்டும், அது விளையிற வரைக்கும் இருக்கக்கூடிய உழைப்பு எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்கும்போது விலை மட்டும் ஏன் குறைச்சலாக கொடுக்கணுன்றது தான். அப்போ என்னுடைய உழைப்புக்கு எந்த விதத்துலையுமே நான் விலையை குறைச்சிக்கிறதா இல்லை. அதே போல் மார்க்கெட்டில் அதிகமாக சப்ளை இல்லை, சர்ப்ளஸாக இல்லை, அப்போ டிமாண்ட் இருக்குன்ற பட்சத்தில் விலை அதிகம் பண்ணுறாங்க மார்க்கெட்டில். அந்த நேரத்தில் நான் ஏன் விலை தான் கொடுக்குறேன், ஏன்னா எனக்கு நான் நியாயமாக இருக்கணுன்றதுனால என்னுடைய உழைப்பு எவ்வளவோ அதுக்கான லாபத்தை மட்டும்தான் அங்கே வச்சு கொடுக்குறோம். நம்ம விதைகள் தமிழ்நாடு மட்டும் போகிறது இல்லைங்க, இந்தியா முழுக்க போகுது. ஏன்னா நானும் இந்தியா முழுக்க பயணம் பண்ணுறேன். ஒவ்வொரு இடத்துலையும் விதை திருவிழா நடந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம போயிட்டு நம்ம விதைகளை கண்காட்சிப்படுத்துகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கண்காட்சி எதனாலனா, மக்கள் அழிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறாங்கல்ல, இதெல்லாம் விட்டு போச்சுன்னு நினைக்கிறாங்கல்ல, அதெல்லாம் உயிரோடு தான் இருக்குன்றதை காட்டுறோம். அந்த நம்பிக்கை கொடுக்குறது தான் நம்மளுடைய முதல் நோக்கம். அந்த நம்பிக்கைக்கு அப்புறம் அவங்கக்கிட்ட விதையையும் கொடுக்குறோம். அந்த விதைகளை அவங்க எடுத்து போய் அவங்க தோட்டத்தில் விதைச்சு அதுக்கப்புறம் அது மறுபடியும் மறு உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். அப்போ இந்தியா முழுக்க நம்ம விதைகள் ஒவ்வொரு மூலையிலையுமே ஒவ்வொரு மூலை முழுக்கலையுமே நம்ம இந்த விதைகள் போயிட்டுருக்குன்றதான் உண்மை. நம்ம நாட்டு காய்கறி விதைகளை எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருக்கிறோம். இது இல்லாமல் இந்த காய்கறிகளை வெறும் விதைகளாக கொடுக்காம இந்த கண்காட்சிக்காக இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு வருஷமும் இதை பெரிய விதை திருவிழாவாக பண்ணுறோம். இது வேலூரில் நடக்குது. வேலூரில் ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரியிலேருந்து மார்ச்சுக்குள்ளே அந்த அறுவடை காலம்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஒரு 1000 ரகமான காய்கறிகளை ஒரே இடத்துல கண்காட்சிப்படுத்துகிறோம். அந்த கண்காட்சி எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் மக்களுக்கு நீங்கள் எதையுமே விட்டு போயிடல, இன்றைக்கி எல்லாமே அழிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்களா, அது எல்லாமே அழிஞ்சு போகலை, இன்னும் உயிரோடு தான் இருக்குது. அதை நீங்கள் விளைவிக்கிறதுக்கு தயாராக இருந்தால் மட்டும் போதும், நாங்கள் உங்களுக்கு விதைகளை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்ட்டு அந்த நம்பிக்கை கொடுக்கறதுக்காக இந்த திருவிழாவை பண்ணுறோம். மக்கள் பயங்கரமான வரவேற்பு ஒவ்வொரு வருஷமும் அப்படியே அதிகரிச்சுட்டே இருக்கிறாங்க. முதல்ல 10,000 இருந்தாங்க, 10,000 பேர் வந்திருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தோம்னா ஒரு 30,000 பேர் கிட்ட வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரியான விதை திருவிழாக்கள் ஒவ்வொரு இடத்துலையும் நடக்குது, ஒவ்வொரு இடத்துலையும் காட்சிப்படுத்துகிறோம். இது இல்லாமல் வேலூரில் சிறப்பாக நாங்களே ஒரு திருவிழா நடத்துகிறோங்க.
இந்த விதைகளுக்காக மட்டும். நம்ம தாய்மன் பிரதீப் அவர்களும் மேலும் பல வெற்றி விவசாயிகளும் பொக்கிசமான நம்ம நாட்டு காய்கறிகளை விதைப்பு முதல் விற்பனை வரை உங்களை வழிநடத்த நம்ம ஈஷா மண்காப்பம் இயக்கம் வேலூர் VIT பல்கலைக்கழகத்தில் வர ஜூன் 28 நடத்தும் பாரத பாரம்பரிய காய்கறி மற்றும் விதை திருவிழா அப்படின்ற மாபெரும் கருத்தரங்கத்திற்கு நேரடியாக வராங்க. முன்பதிவு செஞ்சு நீங்களும் கலந்துக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.